வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆடி அமாவாசைக்கான முழு சமையல் பார்க்க போறோம். கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி நம்ம என்ன சமைக்கணும் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த முழு சமையலுமே 1 ஹவர்ல பண்ணி முடிச்சிடலாம். இந்த ப்ரீ பிளான் எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க பார்த்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அமாவாசைக்கு சில பேர் சில இன்கிரீடியன்ட் சமையல சேர்ப்பா, சில காய்கறிகள் சேர்ப்பா, சிலது சேர்க்க மாட்டா. இன்னைக்கு நான் எங்க ஆத்துல பண்றபடிதான் நான் இன்னைக்கு ஆடி அமாவாசை சமையல் அவங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். இதுல ஏதாவது நீங்க சேர்க்க மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க என்ன அதுக்கு பதிலா சேர்ப்பல சேர்த்துட்டு இதே சமையல நீங்க இதே மாதிரி நீங்க பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஆடி அமாவாசைக்கான முழு சமையலையுமே குவிக்கா எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆடி அமாவாசை சமையலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வறுக்கிறது எல்லாத்தையும் வறுத்துன்றோம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயசத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துன்றோம். பைத்தம்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இது வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு சூடாறினதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுப்போம். அடுத்தது நம்ம பாவக்காய் பிட்லைக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். பிட்லைக்கு பாருங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துட்டு இருக்கேன். எண்ணெய் சூடா எடுத்து நம்ம கடாயில சேர்த்துக்கலாம். பருப்பு மிளகாயில நல்லா வறுபடுற வரைக்கும் நம்ம வறுத்துன்றோம். பருப்பு மிளகாய் மல்லி எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காயோட ஈரம் போக நல்லா வறுத்துருவோம். இதை சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பிட்லைக்கு வறுத்த கையோட ரசப்பொடிக்கும் வறுத்துருவோம். அதே கடாயில 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரசப்பொடிக்கு 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். நெய் சூடானதும் கடாயில சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். எல்லாமே நல்லா வறுத்துட்டு எடுத்து இதுல கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இந்த லேசா வறுத்துட்டு சூடாறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு கொரப்பா பவுடர் பண்ணி எடுத்துப்போம். ரசப்பொடிக்கு வறுத்ததும் அதே கடாயில கருவேப்பிலை சாதத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம். கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். எண்ணெய் சூடானது இந்த கடாயில சேர்த்துருவோம். பருப்பு செவந்து மிளகாய் நல்லா வறுபடுற வரைக்கும் நம்ம வறுத்துடலாம். பருப்பு செவந்து மிளகாய் நல்லா வறுபட்டதும் நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துருவோம். பாருங்க, எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து கருவேப்பிலையும் நல்லா முறுமுறுன்னு பொரிஞ்சு வந்துடுது. இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு கொரப்பா பவுடர் பண்ணி எடுத்துப்போம். பாவக்காய் பிட்ல பண்றதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதும் புளி ஜலத்தை கரைச்சி எடுத்துருவோம். 5 லிட்டர் குக்கர் எடுத்துட்டு இருக்கேன். அடியில கொஞ்சம் ஜலம் விட்டுருக்கேன். ஒரு 75 கிராம் பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சிருக்கேன். இந்த பைத்தம்பருப்பு நமக்கு பாவக்காய் பிட்லை, ரசம், அப்புறம் இலைக்கு பருப்பு வேணும் இல்லையா, அதுக்கு சேர்த்து தான் நான் ஊற வச்சிருக்கேன். இது குக்கர்ல வச்சிடலாம். இந்த பருப்புல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு மேல ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். நம்ம பாயசத்துக்கு வறுத்தோம் இல்லையா, அந்த பைத்தம்பருப்பை இனி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதுக்காக கொஞ்சம் பரங்கிக்காய் பீசஸ், அது கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 70 கிராம் இருக்கும். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். வெறும் பைத்தம்பருப்பு பாயசம் பண்ணாம இதை போல பரங்கிக்காயோ இல்ல சக்கரவள்ளி கிழங்கோ சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கும் ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். பூசணிக்காய் மோர் கூட்டு பண்றதுக்கு ஒரு 1/4 கிலோ பூசணிக்காயை தோல் சீவிட்டு இதை போல கட் பண்ணியிருக்கேன். ஜலம் எதுவும் விட வேண்டாம். இது வேகும் போது தானாவே ஜலம் விட்டுக்கும். இதுக்கு மேலேயும் ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். 2 வாழைக்காயை பொடி மாஸ்க்காக தட்டு மேலேயே அப்படியே வச்சுக்கலாம். இது எல்லாத்தோடையும் சேர்ந்து இதுவும் வெந்துடும். இன்னும் ஏதாவது வேக வைக்கணும் அப்படின்னா கூட இதுல நம்ம சைட்ல ஒரு கப்லயோ கிண்ணத்துலயோ வச்சு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். இப்ப குக்கர் மூடிய மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம்.
குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம வந்து பிட்லை, ரசம், கருவேப்பிலை சாதம் எல்லாத்துக்கும் வறுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பைத்தம்பருப்பு பரங்கிக்காய் பாயசத்துக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். 1 கப்பு பைத்தம்பருப்புக்கு 2 கப்பு வெல்லம் கரெக்டா இருக்கும். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமா ஜலம் விட்டு வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். பிட்ல ரசத்துக்கெல்லாம் வறுத்துடணும் இல்லையா, அதே கடாய் வச்சிருக்கேன். இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுருவோம். பருப்புலாம் செவந்து வரட்டும். கருவேப்பிலை சாத்துக்கு பாருங்க, பொடி வந்து நான் இதை போல கொரப்பா அரைச்சி வச்சிருக்கேன். தேவையான அளவு பொடியை நம்ம அந்த எண்ணெயிலே சேர்த்துருவோம். கொஞ்சம் பருத்த வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வேர்க்கடலை சேர்க்கிறேன் அப்படின்னா கடலை பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் போட்டோம் இல்லையா, அப்பயே போட்டு நம்ம வறுத்துட்டோம்னா அதுவும் வறுபட்டுடும். சாதத்தை நல்லா உதிரா பண்ணிட்டு ஆற விட்டு நம்ம எடுத்துக்கணும். நமக்கு தேவையான அளவு சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம். நம்ம பொடியில ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டுப்போம். இதை நல்லா கலந்து விட்டுலாம். மீதி இருக்கிற பொடியை நம்ம வேற ஏதாவது கறி எல்லாம் பண்றது மேல் பொடியா நம்ம தூவிக்கலாம். இல்ல இது மாதிரி எப்பயாவது நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கருவேப்பிலை சாதமும் பண்ணிக்கலாம். நமக்கு அது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்குமே யூஸ் ஆகும். கருவேப்பிலை சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுது. நம்ம இதை வேற பவுலுக்கு மாத்திப்போம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கும் போதே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 150 கிராம் பாவக்காயை இதை போல கட் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஆனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு பாவக்காயை வதக்கின்றோம். இதை போல ஸ்டீம் பண்ணிட்டு வதக்கினோம் அப்படின்னா பாவக்காயில துளி கூட கசப்பே இருக்காது. பாவக்காய் பாருங்க 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுது. ரொம்ப வேக வச்சாலுமே கொஞ்சம் வதக்கணும் அப்படின்னா டேஸ்டும் நல்லா இருக்கும், கசப்பும் இல்லாம இருக்கும். நம்ம கரைச்சி வச்ச புளிஜலத்துல விட்டுடலாம். அது கொஞ்சம் ஓரத்துல இருந்து விடுவோம், தெரிக்காம இருக்கும். இந்த பிட்லைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த புளிஜலத்தோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரட்டும். பாவக்காய் பிட்லையில இந்த புளிஜலம் வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு எடுத்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து சேர்த்துடலாம். பாருங்க, இது போல கொரப்பா நம்ம அரைச்சுக்கணும். இதை கலந்து விட்டுருவோம். இது சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். குக்கர் விசில் வந்து பிரஷரும் ரிலீஸ் ஆயிடுது. இப்ப குக்கர் மூடி நம்ம திறந்துடலாம். வெண்ட வாழைக்காயை இந்த பிளேட்ல எடுத்துருவோம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். பூசணிக்காயும் பாருங்க சூப்பரா வெந்துடுது. நம்ம இதுல கொஞ்சம் கூட தண்ணியே விடல. பாருங்க, வேகும் போதே பூசணிக்காய் நிறைய தண்ணி விட்டுருக்கு. சாஃப்டாவும் வெந்திருக்கு. இதே நம்ம வெளியில எடுத்துடலாம். அடுத்தது பைத்தம்பருப்பும் பரங்கிக்காயும் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பருப்புமே கரெக்டா வெந்திருக்கு. இதையும் நம்ம வெளியில எடுத்துட்டு இதையும் நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பிட்லை, ரசம், பருப்பு எல்லாத்துக்கும் வேக வச்ச பைத்தம்பருப்பு. இதுவும் பாருங்க நல்லா வெந்திருக்கு. இதையும் லேசா நம்ம மசிச்சு விட்டுடலாம். பருப்பு வெந்ததும் மறக்காம நம்ம இலைக்கு கொஞ்சம் பருப்பு தனியா எடுத்து வச்சுக்கணும். இதுல கொஞ்சம் ஜலம் விட்டு ரசத்துக்கு வந்து நம்ம பருப்பு ஜலம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேலாம் அழகா ஜலம் வந்து தெளிஞ்சு வந்துடும். பாவக்காய் பிட்லே நம்ம அரைச்சி விட்டதும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு எடுத்து பாருங்க திக்கா எடுத்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பைத்தம்பருப்பு சேர்த்துருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தாலே போதும். ரொம்ப திக்கா இருந்தா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், ஆனா சேர்த்தோம்னா டேஸ்ட் பேலன்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்கும். பாவக்காய் பிட்லே ஒரு கொதி வந்துடுத்து. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிட்லைக்கு வந்து நம்ம ஆரம்பத்திலேயே தாளிச்சிட்டோம். இதை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். ரசத்துக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சுட்டு ஊறினதும் புளிஜலம் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நான் புளிஜலத்தை கரைச்சி இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதுல இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ரசத்துக்கு நம்ம வறுத்ததான் இது போல கொரப்பா அரைச்சிருக்கேன். இதை அப்படியே சேர்த்துருவோம். இந்த ரசத்துக்கு வந்து இது கரெக்டா இருக்கும். நம்ம இந்த பொடியிலேயே வந்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துருக்கோம். தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம்.
ரசம் புளிஜலம் தக்காளியோட பச்சை வாசனை போக அது நல்லா கொதிச்சு வரட்டும். ரசம் தக்காளி புளிஜலத்தோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்செடுத்து நம்ம பருப்பு ஜலத்துல விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுருவோம். இது நல்லா நுரைச்சி வரட்டும். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வந்துடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு இப்போ நம்ம தாளிச்சிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய்ல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை. வாழைக்காய் பொடி மாஸ் பண்றதுக்கு நம்ம வாழைக்காய் வேக வச்சோம் இல்லையா, அது பாருங்க இது போல தோலை உரிச்சு எடுத்துடலாம். நம்ம வாழைப்பழத்தோடு உரிக்கிற மாதிரி ஈஸியா உரிக்கிறதுக்கு வந்துடும். இது கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை கிரேட் பண்ணியும் எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் கொஞ்சம் லேசா மேஷ் பண்ணி தான் எடுத்துக்க போறேன். நான் இது போல ரஃபா மஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கும் போதே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியா கட் பண்ணியிருக்கேன். நம்ம துருவி கூட சேர்க்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற வாழைக்காய் சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, வாழைக்காய் கறிக்கு தேவையான அளவு உப்பு, இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நம்ம வேணும்னா கொஞ்சம் மிளகாய் பொடி, தனியா பொடியும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து கருவேப்பிலை சாத்துக்கு பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பொடியை கூட ஒரு 1/2 டீஸ்பூன் தூவிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெறும் பச்சை மிளகாய் இஞ்சி அந்த காரமே கூட போறோம், நல்லா இருக்கும். வாழைக்காய் பொடி மாஸ் சூப்பரா ரெடி ஆயிடுது. இது வேற பவுலுக்கு நம்ம மாத்திடுவோம். பூசணிக்காய் மோர் கூட்டு பண்றதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் தயிர். நல்லா புளிக்காத தயிர் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துருவோம். தண்ணி விட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம தயிர் விட்டதுனால இதுவே போதும். பூசணிக்காய் மோர் கூட்டு பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வேக வச்ச பூசணிக்காய் சேர்த்துருவோம். நம்ம மோர் கூட்டுக்கு அரைச்சதை சேர்த்துருவோம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவு சேர்த்ததுனால தயிர் சேர்த்தா கூட தெரிஞ்சு போகாது. மோர் கூட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூசணிக்காய் மோர் கூட்டு ஈஸியாவும் திக்காவும் ரெடி ஆயிடுது. இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். பாயசம் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பு இன்னும் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இதை வறுத்துடுவோம். முந்திரி லேசா நிறம் மாறி வரும்போது கொஞ்சம் திராட்சை ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டு எடுத்து இதை வேற பவுலுக்கு நம்ம மாத்திடுவோம். இதே கடாயில நம்ம பைத்தம் பருப்பும் பரங்கிக்காயும் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அது சேர்த்துடுவோம். நம்ம கொதிக்க வச்ச வெள்ளை ஜலத்தை டைரக்டா இதுலயே ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இது சேர்ந்து கொதிச்சு வரட்டும். அப்பதான் வந்து பைத்தம் பருப்பும் இந்த வெள்ளத்துல இருக்கிற ஸ்வீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு பாயசத்தோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பைத்தம் பருப்பும் வெள்ளமும் சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 100 ml திக்கான தேங்காய் பால் சேர்த்துருவோம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பாலுக்கு பதிலா காய்ச்சி ஆறின பால் நம்ம சேர்த்துக்கலாம். பாயசம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். பாருங்க பாயசம் ஒரு கொதி வர ஆரம்பிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நெய்யில வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துருவோம். கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். சூடு ஆறும்போது கொஞ்சம் திக்காகும். பாயசம் அழகா நல்லா குடிக்கிற பதத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கும். இப்போ பைத்தம்பருப்பு பரங்கிக்காய் பாயசத்தை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், சின்னதா ஒரு பச்சை மிளகாய் 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்டோடையே சேர்த்துடுவோம். தயிர் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு. இதை வந்து தண்ணி விடாம கிரஷ் பண்ணி எடுத்துடுவோம். அரைச்சது அந்த பவுல் எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. இது போல கொஞ்சம் குறைப்பா அரைச்சிக்கணும். பாதி வெள்ளரிக்காயை இதை போல துருவிருக்கேன். இந்த துருவின வெள்ளரிக்காயில சேர்த்துடுவோம்.
நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி தயிரை நல்லா சிலிப்பிட்டு இதில் நம்ம சேர்த்துருவோம். முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா தயிர் பச்சடி ரொம்ப நீத்து போயிடும். உளுந்து வடை பண்றதுக்கு 200 கிராம் உளுத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை போல தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணிக்கணும். இது அரைக்கிறதுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நம்ம அரைச்சுக்கணும். ஃபில்டர் பண்ணிக்கிற உளுத்தம்பருப்பை மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாயை இது போல பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துப்போம். இதை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு நல்லா வெண்ணெய் போல நம்ம அரைச்சு எடுத்துட்டுருவோம். வடைக்கு அரைச்சி நான் அந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். நம்ம வடை பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நம்ம உளுத்தம்பருப்போட அரிசியை சேர்த்து ஊற வச்சு அரைக்கிறத விட வெறும் உளுத்தம்பருப்பை ஊற வச்சு அரைச்சிட்டு இது போல கடைசியா அரிசி மாவு சேர்த்துட்டோம்னா, இன்கேஸ் நம்ம உளுந்து அரைக்கும் போது தண்ணி சேர்த்திருப்போம் இல்லையா, கொஞ்சம் கூட எதுவும் ஆயிடுச்சுன்னா கூட இந்த அரிசி மாவு அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடும். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மெதுவடைக்கு மிக்சியில மாவு அரைச்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் டீட்டெயிலா போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அதுல ஸ்டெப் பை ஸ்டெப் மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கறதும் நான் காமிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, வடைக்கு மாவு பெர்ஃபெக்டா இருக்கு, லேசாவும் இருக்கு, அழகா அந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டா அந்த வடைக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இப்படி ஓரத்துல இருந்து இப்படி மாவு எடுத்துட்டோம் அப்படின்னா தானாவே பந்து போல வந்துடும். கட்டை விரலால இதை போல ஒரு சின்ன ஹோல் இது மாதிரி பண்ணிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில டிராப் பண்ண வேண்டியதுதான். எண்ணெய் சூடா எடுத்து நம்ம வடை பண்ணிக்கலாம். சைஸ் நம்ம விருப்பம்தான். எண்ணெயில போடுறது எண்ணெய் நல்லா சூடா இருக்கட்டும். ஃப்ரை ஆகும்போது ஃப்ளேமை மீடியம்க்கு மாத்திக்கலாம். இது போல ஒரு சைடு கொஞ்சம் கலர் மாறி இது போல நல்லா மிதந்து வந்துடும். அப்ப திருப்பி விட்டுக்கணும். 2 சைடு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் ஒரே மாதிரி உள்ளேயும் வெளியிலையும் வேகும். வடை பாருங்க, அழகா திருப்பி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்ப எண்ணெயில இருந்து நம்ம எடுத்துடலாம். உளுந்து வடை பாருங்க இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு. ரொம்ப எண்ணெயும் குடிக்கல, மேல கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் வந்திருக்கு. ஆடி அமாவாசைக்கான சமையல் சூப்பரா ரெடி ஆயிடுது. பைத்தம்பருப்பும் பரங்கிக்காயும் போட்டு பாயசம், உளுந்து வடை, பாவக்காய் பிட்லை, அரைச்சி விட்ட ரசம், வாழைக்காய் பொடி மாஸ், பூசணிக்காய் மோர் கூட்டு, வெள்ளரிக்காய் அரைச்சி விட்ட தயிர் பச்சடி, கருவேப்பிலை சாதம், பிளெயின் ரைஸ், பருப்பு, நெய், தயிர். வாங்கோ நுனி இலையில பரிமாறி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணலாம். வெள்ளரிக்காய் அரைச்சி விட்ட தயிர் பச்சடிக்கு அப்போ நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணல, நான் சொல்லியிருந்தேன்ல சர்வ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீத்து போயிடும் அப்படின்னு. இப்ப நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது போல நுனி வாழை இலையை போட்டு, நுனி சாப்பிடுற வாளுக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமா பரிமாறினாலும் சுவாமிக்கு அது லெஃப்ட் சைடு வரா மாதிரி நம்ம போட்டுக்கணும். இலையை நல்லா தண்ணியை தெளிச்சுட்டு தொடச்சிக்கலாம். நல்லா அலம்பி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இலையில ஒரு சொட்டு நெய் பரிமாறிக்கணும். நான் எங்க வழக்கப்படி நான் பரிமாறுறேன். இங்க உப்பு, வாழைக்காய் பொடி மாஸ், பூசணிக்காய் மோர் கூட்டு. இலையை போட்டு பரிமாறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் ஜலம் நம்ம சாப்பிடுற வாளோட ரைட் சைடு நம்ம வச்சிடணும். கருவேப்பிலை சாதம், உளுந்து வடை, பைத்தம்பருப்பும் பரங்கிக்காயும் போட்ட பாயசம், பருப்பு, சூடான சாதம், நெய் பரிமாறிக்கலாம். பாவக்காய் பிட்லை இது நம்ம சாதத்துலதான் பரிமாறிக்கணும். அரைச்சி விட்ட ரசம், அரைச்சி விட்ட தயிர் பச்சடி, தயிர். பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்கோ எல்லாரும் சாப்பிடலாம். ஒரு பெரிய குக்கரும் 2 கடாய் மட்டுமே யூஸ் பண்ணி இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கான முழு சமையலையும் 1 ஹவர்ல நம்ம ரெடி பண்ணிட்டோம். எது இதுலலாம் நம்ம ஊற வச்சிருந்தோமோ வேக வச்சோமோ
சமைச்சதை திரும்ப நம்ம அதே பாத்திரத்துக்கு மாத்திட்டோம் அப்படிங்கறதுனால ஷிங்க்லயும் வந்து அதிகமான பாத்திரம் சேரவே இல்லை. பெரிய குக்கர்ல எல்லாத்தையும் வந்து ஒன்னா நம்ம வேக வச்சு எடுத்துட்டதுனால டைம் ரொம்ப சேவ் ஆச்சு. காய்கறிகளும் வந்து கரெக்டா வெந்திருக்கு. நாள் நைட்டு கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணதுனால டென்ஷனே இல்லாம ரிலாக்ஸா கம்ப்ளீட்டா சமையல் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஆடி அமாவாசை சமையலை நீங்க இதை போல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், ரிலாக்ஸாவும் சமைக்க முடியும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.